ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நகல் கோட்ஸ். இந்த வீடியோவில் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பற்றி பார்க்க போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸை இன்னொரு கிளாஸ் அக்சஸ் பண்ணுற பர்மிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை இன்னொரு கிளாஸுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஆக்சுவலி இந்த மாதிரி கிரியேட் பண்ணப்படுற, அதாவது எந்த கிளாஸ் வாங்குதோ அந்த கிளாஸ் வந்து சைல்டு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த கிளாஸ் டேட்டாவை வாங்குதோ அந்த கிளாஸ் சைல்டு கிளாஸ், எந்த கிளாஸ் டேட்டாவை கொடுக்குதோ அந்த கிளாஸை வந்து பேரண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணுறது பேரண்ட் கிளாஸ். ஸோ பேரண்ட் parent parent class. அதுக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தானே. ஸோ நம்பரே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், நம் 20. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ். கிளாஸ் சைல்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து நான் எதையுமே கொடுக்காம பாஸ். ஓகே, இப்போ வந்து சைல்டு கிளாஸில் இந்த பேரண்ட் கிளாஸை நம்ம இன்ஹெரிட் பண்ணோம். அதுக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே சர்க்குலர் ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த பேரண்ட்டுங்கிற கிளாஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த சைல்டுங்கிற கிளாஸ்க்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சைல்டுங்கிற கிளாஸ்க்கு சைல்டு 1 ஈக்குவல்ஸ் டு சைல்டு. சைல்டு அப்படிங்கிறதுல எனக்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது இந்த சைல்டு ஆப்ஜெக்டை வச்சு, இந்த சைல்டுங்கிற ஆப்ஜெக்டை வச்சு நான் இந்த பேரண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நம்பரை ஆக்சஸ் பண்ண போகிறேன். பண்ணுனா ஆக்சஸ் ஆகும். அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. டாட் நம். ஓகே, இந்த இது நம்ம வந்து வேரியபிள் நம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த நான் நம்மங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் இதை நம்ம இன்னொரு வேரியபிள்லையும் லிங்க் பண்ணி வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக 20 வந்துருச்சு. இங்கே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த சைல்டு கிளாஸ்க்கு வந்து நம்ம இந்த பேரண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த பேரண்ட் கிளாஸஸ்க்குள்ளே என்னென்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இப்போ சைல்டு கிளாஸுக்கும் சொந்தம். மேபி இந்த சைல்டு கிளாஸ், இந்த பேரண்ட் கிளாஸை வந்து நான் இங்கே இன்ஹெரிட் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே எரர் காட்டும். நான் ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் காட்டும். ஏன் அப்படின்னா இந்த சைல்டு கிளாஸ்க்குள்ளே நம்மங்கிற வேரியபிளே இல்லை அப்படிங்கிறத காட்டும். ஸோ இதை வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணினா மட்டும்தான் அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் இந்த கிளாஸ்க்குள்ளே நம்மளால் பேரண்ட் இந்த கிளாஸ்க்குள்ளே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுதான் டைப்ஸ். இதில் கிட்டத்தட்ட 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 டைப்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற டைப் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது ஒரு கிளாஸ் வந்து ஒரே ஒரு கிளாஸை மட்டும் இன்ஹெரிட் பண்ணிருந்துச்சுன்னா, அதாவது இந்த சைல்டு கிளாஸ் வந்து இந்த பேரண்ட் கிளாஸுங்கிற இந்த கிளாஸை மட்டும்தான் இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது ஒரே ஒரு கிளாஸ் மட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பேரண்ட் 1 அப்படின்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். பேரண்ட் 1, அடுத்து இன்னொரு பேரண்ட் 2 அப்படின்னு ஒரு கிளாஸை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட். ஓகேவா? பேரண்ட் 2 அப்படிங்கிற ஒரு கிளாஸை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பேரண்ட் 2, இங்கே பேரண்ட் 1ஐயும் பேரண்ட் 2ஐயும்
பேரண்ட் டூவையும் இது கூட இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். இதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட கிளாஸஸை வந்து நம்ம எந்த கிளாஸ் கூட இன்ஹெரிட் பண்ணுறோமோ அந்த கிளாஸ் வந்து ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ்க்கு இப்போ நம்ம 2 கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதைத்தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போது நான் இதில் வந்து நான் டேட்டாவை மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் சைல்டு கிளாஸ்க்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்டை ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது சைல்டு நம் அப்படின்னு ஓகே, இது num1 num2ன்னு வச்சுக்கலாம். num1 num2. ஓகே, இங்கே வந்து நான் num2 வந்து num1ஐயும் ஆக்சஸ் பண்ணுறேன், num2வையும் ஆக்சஸ் பண்ணுறேன். child1 dot child1 dot num2. ஏன்னா நம்ம ரெண்டு கிளாஸையுமே இதில் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த ரெண்டுமே நமக்கு ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கிற 20 வந்துருச்சு, செகண்ட் கிளாஸில் இருக்கிற 13 வந்துருச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த கிளாஸ் வந்து இந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறது, இந்த கிளாஸ் வந்து இந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறது. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஹெரிட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து பேரண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். பேரண்ட் 1ங்கிற கிளாஸை பேரண்ட் 2வில் வந்து இன்ஹெரிட் பண்ணிடுறேன். இங்கே வந்து பேரண்ட் 2வை மட்டும் இன்ஹெரிட் பண்ணிடுறேன். பேரண்ட் 2வை மட்டும் இன்ஹெரிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போவும் இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா பேரண்ட் 1 பேரண்ட் 2 இன்ஹெரிட் பண்ணியிருக்கு, பேரண்ட் 2வை இந்த சைல்டு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ இன்டைரக்டாக பார்த்தோம்னா இந்த பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டி இந்த பேரண்ட் 2வுக்கும் இந்த பேரண்ட் 2க்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டி இந்த சைல்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால நமக்கு இது டோட்டலாகவே இந்த டோட்டல் செட்டும், அதாவது இந்த 2 கிளாஸுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸையும் இந்த சைல்டு கிளாஸை வச்சு நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு எந்த எரரும் இல்லாமல் கரெக்டாக 20 அண்டு 30 நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்து வந்து ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது நான் வந்து பேரண்ட் 1ஐ இந்த பேரண்ட் 2 கூட ரிலேட் பண்ணேன், இந்த பேரண்ட் 2வை இந்த சைல்டுக்கு நான் ரிலேட் பண்ணேன். எனக்கு வந்து இந்த பேரண்ட் 1ஐ மட்டும்தான் இது ரிலேட் பண்ணணும், இதுவும் பேரண்ட் 1 தான் ரிலேட் பண்ணணும். அதாவது 2 கிளாஸ் ஒரே கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து மல்டி லெவல் ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். சொல்லுவோம். ஸோ இங்கே நான் பேரண்ட் 1ஐவே இதுக்கும் நான் ஆக்சஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த சைல்டு 1ஆல் num2வை ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா num2 அப்படிங்கிறது பேரண்ட் 2ஓடது. ஓகேங்களா? இங்கே நம்ம பேரண்ட் 2வை இன்ஹெரிட் பண்ணாதனால இங்கே num2வை ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு எரர் ஷோ பண்ணும். பார்த்தீங்களா, num2 வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நான் இங்கே இதுவும் num2 எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த பேரண்ட் 2வையும் இந்த இடத்துல கொடுத்தாகும். ஓகேங்களா? ஸோ ஒரே கிளாஸை 2 கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணிச்சுன்னா அதை தான் ஹையரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். அவ்வளோதான், இந்த 5 கான்செப்டோட இது முடிஞ்சிச்சு. ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன? ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னால் அதுக்கு இன்னொரு கிளாஸ் வேணும். ஓகே, கிளாஸ் பேரண்ட் 3னே கொடுத்துக்கோங்க. பேரண்ட் 3. ஓகே, பேரண்ட் 3க்குள்ளே நான் வந்து இந்த பேரண்ட் 1ஐ பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேரண்ட் 1 பேரண்ட் 1ஐ பாஸ் பண்ணிக்கிறேன். பேரண்ட்
parent 1 ஓகேங்களா. அந்த parent 1 வந்து இதில் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து அதே மாதிரி num3 அப்படின்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அங்கே அதுக்கு வந்து 40ங்கிற வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட 3 கிளாஸ் இருக்கா. இந்த 2 கிளாஸ் இந்த ஒரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஓகேவா. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சைல்டு கிளாஸ்க்கு இந்த 2 கிளாஸை நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா. அதாவது parent 2வையும் parent 3ஐயும் நான் கொடுக்க போகிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த parent 1 வந்து அதாவது இந்த parent 2 and parent 3 வந்து parent 1ங்கிற கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ நான் parent 2வையும் parent 3ஐ மட்டும் நான் இதுக்கு இன்ஹெரிட் பண்ணி விட்டேன்னா போதும், எனக்கு வந்து இந்த 3 கிளாஸுமே இன்ஹெரிட் ஆகிடும். ஏன் அப்படின்னா இந்த 2 கிளாஸுமே ஒரே கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் 2 கிளாஸும் ஒரே கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி எந்த 2 கிளாஸ் வந்து ஒரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணிச்சோ அந்த 2 கிளாஸை தூக்கி இந்த சைல்டு கிளாஸில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 5 இன்ஹெரிட்டன்ஸோட 5 கான்செப்ட் 5 டைப்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இவ்வளோ தான் இன்ஹெரிட்டன்ஸோட டைப்ஸ். அடுத்து வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஓவர் ரைட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓவர் ரைட்டிங். ஸோ இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனில் தான் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டெஃப் கால் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டெஃப் கால் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி இதெல்லாம் பிரிண்ட். ஓகேவா. பிரிண்ட் ஹலோன்னு கொடுக்குறேன். ஓகே. HELLO ஹலோ. ஓகேவா. இப்போ நான் அதை வந்து ரன் பண்ணுறேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தூக்கிடுறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தூக்கிட்டு பிரிண்ட் பிரிண்ட் இல்லை, இந்த சைல்டு 1ஐ யூஸ் பண்ணி CHI child1 டாட் டெஃப் கால் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை இப்போ நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே. எந்த கிளாஸஸ்குள்ளே வந்து நம்ம செல்ஃப் கீவேர்ட் கண்டிப்பாக கொடுக்குறோம். செல்ஃப். ஓகே. இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக ஹலோன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஹலோங்கிறது வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே நான் அடுத்த கிளாஸில், அதாவது இந்த கிளாஸில், ஸோ இந்த கிளாஸில் நான் தூக்கிடுறேன். இந்த 2 கிளாஸையும் நான் தூக்கிடுறேன். இங்கே வந்து parent 1ன்னு மாற்றிக்கலாம். parent 1. ஓகே. இந்த கிளாஸில் நான் வந்துட்டு இன்னொரு கால் இதே நேமில் வந்து கால் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். கால். ஓகே. பார்த்தீங்கன்னா எனக்கு இது அப்படியே வந்திருக்கு. பட் எனக்கு இது வேண்டாம். ஸோ கால் பிரிண்ட். ஓகேவா. கால் பிரிண்ட் வெல்கம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வெல்கம்னு விழுகுது. ஏன் ஹலோ தானே விழுகணும், ஏன் வெல்கம்னு விழுகுது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை இன்ஹெரிட், அதாவது ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இங்கே இந்த ஃபங்க்ஷன் தான் உனக்கு வேணும், இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறது தான் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு தான் சூப்பர் கீவேர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ சூப்பர் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது. சூப்பர் ஃபங்க்ஷன். ஓகே. டாட் கால். ஸோ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கால் ஃபங்க்ஷனை இதை வந்து கால் பண்ணும்போது நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் இதை. ஓகே. ரிட்டர்ன். ஓகே. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ நான் இதுலேயும் ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா. பிரிண்ட் வெல்கம். ஓகே.
டபுள் கொட்டேஷன் கொடுங்க. வெல்கம். நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வெல்கமும் பிரிண்ட் ஆயிடுச்சு, ஹலோவும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் ஆகும். இவ்வளோ தான் இன்ஹெரிட்டன்ஸ்.